த்ரிஷா நடிச்ச தி ரோடு படத்தோடைய ட்ரெய்லரை ரீசெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். மதுரையில 2000ல ஸ்டார்டிங்ல நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தையும் எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்தை அருண் வசீகரன் எழுதி இயக்கியிருக்கிறாரு. சந்தோஷ் பிரதாப், டான்சிங் ரோசு, சபீர், மியா ஜார்ஜ், வேலராமமூர்த்தி, MS பாஸ்கர், விவேக் பிரசாந்த் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. சாம் சிஎஸ் இந்த படத்துக்கு இசையமைச்சு கொடுத்திருக்கிறாரு. ட்ரெய்லர்ல மியூசிக் த்ரில்லர் படத்துக்கு ஏத்த மாதிரியே செம்மையா இருக்குது. எப்போடா படம் ரிலீஸ் ஆகுதுன்னு எதிர்பார்ப்ப தூண்டுது மியூசிக் மூலமாவே. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது படத்துடைய கதை என்னவா இருக்கும் அப்படின்னா, த்ரிஷாவுக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. மதுரை பக்கம் NH44 ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம். அதுல த்ரிஷா மட்டும் பொழைச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் த்ரிஷாவே அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. படத்துடைய கதை சென்னை டு மதுரை பக்கம் கதை நகருது. மதுரையில NH44 ரோட்ல கண்டினியூஸா ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு கட்டத்துல இந்த ஆக்சிடென்ட் எல்லாமே பிளான் பண்ணி தான் நடக்குது அப்படின்னு த்ரிஷாவுக்கு தெரிய வருது. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு பின்னாடி யாரு இருக்கா அப்படின்னு த்ரிஷாவே கண்டுபிடிக்கிறதுக்கு இறங்கி இருக்கிறாங்க. த்ரில்லர் படத்துக்கு உண்டான தீவிரத்தன்மை படம் முழுசு இருக்கிறத ட்ரெய்லர்லயே தெரியுது. த்ரிஷா மேக்கப் இல்லாத ஃபேஸோட ஒரு வித சீரியஸாவே படம் ஃபுல்லாவே வராங்க. படம் முழுக்க முழுக்க ஹீரோயினை சுத்தியே நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. த்ரிஷாவே ஆக்சிடென்ட்டை பத்தி கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் என்ன, த்ரிஷாவுடைய பேக் ஸ்டோரி என்ன, இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் ஏன் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்னு பல சஸ்பென்ஸ் வச்சு த்ரில்லர் படமா ட்ரெய்லரை கட் பண்ணி அவுட் பண்ணியிருக்கிறாங்க. படம் அக்டோபர் 6ஆம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லரை நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. டாடா, பை பாய்.